यस्याभवद्भक्तजनार्तिहन्तु व्यामोहदस्तैतराणि तृणाय मेणे तस्मद्गुरोद्भवदोष जयसिंहोः रामाद्यस्तु जन्मोषां प्रबध्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हिरे प्रबध्ये निरवध्यानां निषद्यां सम्पदां शरणं भवतीतानां शरणभवतीश्वरम् श्रीरङ्गे संगीतेन्दुरागमया मधुर्चार्यवित्रहितम् यादश्रीमगाधिमे सादान्तेन्द्रे विरन्तान् दीक्षाय दयादिशुभमैः आनन्दपुरागे श्रीवत्सं विपदागे विभजे संशये श्रीमश्रीरङ्गवृत्तीश्वरसन्निभा संयमेन्द्र दृष्टम् राज्यं श्रीरङ्गनाथं लक्ष्मी करुणे गवाक्यं श्रीरङ्गे वेदान्तदेव्यः प्रबन्धे सम्प्राप्य अध्यात्मशास्त्रनैर्भूताध्यात्म्यां आत्मनिश्चयं वेदान्ते नारायणार्यं परमदव्याख्याख्यातनीये श्रीमद्रं विषदार्यं श्रीमद्रं विषदार्यं श्रीमद्वीरभूतानि साधारणविलासम् कारुण्यदीक्षासनं सेवेरङ्गविलीनसाधनासंपारायणं श्रीमद्रङ्गसदायोगक्षावनं श्रीमद्रङ्गसदार्यं दीक्षानं वैवचिनांसोऽभावं महत्वं सदा श्रीकृष्णमार्यां सदा वेदान्तदेशे वैयन्तधारभगवते गुणपुराभ्यामि नारायणाधे दिग्वाभिष्णं श्रीरङ्गनाथेन्द्र आश्रयामः। जयत्याश्रयसन्त्रासद्भान्तनिध्वंसमौर्यः प्रभवान् सीतया देव्या परमव्योमभास्करः संकल्प सूर्योदय நாடகத்தை அனுபவிக்கிறோம். அந்த சுவாமி தேசிகன் லோகத்தில் இருக்கிற பலவிதமான குணங்களுடைய விசித்திரமான ஜீவாத்மாக்கள் நம்ம பார்க்கணும். அதுல சாத்விகம் குணம் நிறைந்தவர்கள் சிலர், ரஜோ குணத்தாம குணங்கள் நிறைந்தவர்கள் பலர். ஆனா இப்படி லோகம் மொத்தம் சிற்றின்பத்திலேயே ஈடுபடக்கூடிய ஜீவர்கள் மத்தியில சத்துவ குணம் நிறைந்த ஆச்சாரியர்கள்லாம் அவதாரம் பண்ணி லோகத்தெல்லாம் எதிர்வான் திரும்பிய பக்தி வறுமையாக பண்ணியாக எதிர்வானுக்கு கைகறி பண்ணுவது வேண்டிய உபாயத்தை சொல்லி ஆக அந்த ஜீவனுடைய இயற்கையான சுபாவமான சேஷத்துவம் இருக்க சேஷத்துவத்தை கொண்டு கைங்கரியத்தை பண்ணும்படியாக உபதேசம் கொண்டு வர ஆச்சாரியர்கள். அதுல பல பேர் ஆச்சாரிய நியமனத்தை அப்படியே சேஷா வகிச்சு நிறைய பேர் மாறிட்டு வர இப்ப பார்த்துருக்கோம். ஆனா கலிகாலத்துல அதை பிடிக்காத நிறைய பேர் இப்படி எல்லாரும் ஆசிரியரா மாறிட்டேனாக்க அப்புறம் நாசியமே இல்லாத போயிடுமே. அதனால ஜனங்களை ஆசிரியத்துக்கு போகாத தடுக்கணும். போனவர்களையும் எப்படியாவது திருப்பி ஆசை காட்டி திருப்பி இந்த சம்சாரத்தையே உடனடியாக பண்ணணும் அப்படிங்கிறதாக ஒரு கட்சி
போயிட்டு இருக்கு. அதுல மகாமோகன் அந்த நாஸ்திகவாதத்தை பண்ணிட்டு இருக்கான். அவனை சேர்ந்தவர்கள் காமன், குரோதன், லோபன் இப்படிப்பட்டவர்கள். சாத்தியோடு இருந்தான ஆச்சாரியர்களை போல இருக்கக்கூடிய விவேகம் பெற்றவர் விவேகன் மகாராஜா. அவனுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய சுமதி, இப்படி பல கதாபாத்திரங்கள்லாம் இந்த நாடகத்தின் மூலியமாக ஜீவனுடைய உண்மையான செய்தியை சொல்லிட்டு வர. அதான் நாஸ்திகம் பண்ணக்கூடிய வாதம் என்னன்னாக்க, கண்ணுக்கு தெரியாத விஷயத்துக்கு போய் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், கண்ணுக்கு தெரிஞ்சு நமக்கு இஷ்டஸ்தானத்தை கண்ணிக்கு பணம் நம்ம சரீரம் தான் தியானப்படுறதுக்கு இந்த சரீரம் தான் போனோம். அதாவது ஒரு விஷயத்தையே நினைக்கிறதுக்கு, ஒரு விஷயத்தையே நினைக்கிறது தியானம் சொல்லலாம். பரமாத்மா நினைக்கிறது தான் தியானம் கிடையாது. இவனுக்கு பிடித்த விஷயத்துல முதல்ல மனசை செலுத்துறான், அதுக்கப்புறம் அதை பிரயத்தனப்படுறான். அதுக்காக அதுல வெற்றியும் கிடைக்கிறது, தோல்வியும் கிடைக்குது. சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது, சில பேருக்கு கிடைக்கிறது. கிடைச்சா என்ன பண்றான், அதை நல்லா அனுபவிக்கிறான். கிடைக்காத என்ன பண்றான், அதை கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு அதை அடையிறதுக்கு வேண்டிய கெட்ட வழிகள்லாம் போய் அதை அடைஞ்சு அதுக்கப்புறம் அதை சாதிக்கிறான், அதை அனுபவிக்கிறான். அதனால சில காமக்ரோதங்கள்லாம் வளர்ந்து இப்படி அந்த மகாமோகன் தன்கிட்ட இருக்கிற மந்திரிகளை எல்லாம் அனுப்பி இந்த விவேகனுடைய சிஷ்யனாக இருக்கிற ஜீவனை அவனை நல்வழி போகாதபடி அவன் திருப்பணுக்காக பிரயத்தனப்படுறான். அதுக்காக இவன் அதாவது காமன், குரோதன், லோபன், தர்பன் இவாளெல்லாம் அனுப்புறான். எல்லாரும் போனா எங்க போனே தெரியல அவர்லாம். அப்புறம் அவர்கிட்ட திரும்பி வர, திரும்பி ராஜா பாருங்க. ராஜா என்ன பண்றா, சரி நீங்க ரெஸ்ட் ஓய்வு எடுத்துவாங்க, நான் சண்டைக்கு கொஞ்சம் நீங்க வரலாம் அப்படின்னு இவன் ராமன் எப்படி கரதூஷணத்துல வதம் பண்ணாரோ, அவர் ஒத்தரா சவால் பண்ணாரோ, எனக்கு பிரபாவத்துக்கு ஏற்ற எனக்கு எல்லா சமர்த்தியும் இருக்கு, நான் ஒத்தனாவே விவேகனை சேர்ந்தவர்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு இவன் அந்த சான்ற அகங்காரத்தோட கூட இவன் சில காரியங்கள் பண்றான். அதெல்லாம் இங்க சாதிக்கிறார். பயபரானு பகிஷ்கிருத்தே தானீம் அதிகாரான் ரது புஜः யச்ச்வாக்யேபி வியவஹரது லோகோய மகிரः நமஸ்வஸ்தி ஸ்வாஹாகாரைஹ மகாமோக விஷயாः. கம்சன் எப்படி தன் கீழே இருக்கிறவர்களுக்கெல்லாம் இங்க இரண்யாய நமகான்னு சொல்லணும், இரண்யாய நமகான்னு சொல்லணும் எல்லாரும் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தான். அதே மாதிரி இங்க மகாமோகன் தன்னுடைய பெயர் பல இடத்துல பிரசித்தமா இருக்கு. சுகிய ஆக்கியாமத்து சொல்லணும், அவருடைய புகழ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. எப்படி சூரியனுடைய கிரணங்கள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கோ அந்த மாதிரி தன்னுடைய புகழானது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. அதனால சூரியன் எம்பெருமானுக்கு பயந்துட்டு அவரோட காரியம் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இங்க இந்த சூரியன் எல்லாரும் தப்பிச்சிடும். அதுக்காக சில பேர் என்ன பண்றா, அந்த சூரியன் கிட்ட பயந்துட்டு இருக்கா. அத மாதிரி இவன்கிட்ட எல்லாரும் தேவர்கள் எல்லாம் பயந்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட தேவர்கள் கூட தேவரோட குறிச்சி ஆக பண்ணாலும் இந்த பிரகிருதி மண்டலத்துல அவர்கள் எல்லாம் கூட இனிமே இந்திராயசுவாக சொல்லக்கூடாது. எதிர்ச்சா வாக்கியபி விவரத்து லோகோய மகிழா சாஸ்திரத்தை ஒரு அபிஷம் பண்ணோம்னா அந்த தேவதையை உபதேசிச்சு அபிஷம் பண்ணணும். ஆனா இவன் என்ன பண்றான், அந்த யாகமோ எதுவோ நம்ம அந்த தேவதைகளை நமஸ்காரம் பண்றதோ இல்ல அந்த தேவதைகளுக்கு அபிஷம் கொடுக்கறதோ எல்லாமே என் விஷயமா தான் இருக்கும். அதனால மகாமோகாய நமஹ மகாமோகாய ஸ்வாஹா அப்படின்னா சொல்லணும் அப்படின்னு
நமஸ்வஸ்தி ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி ஸ்வாஹா गिरैव மகாமோக விஷயாக. யாகத்தை சொல்லக்கூடிய அப்ப இதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் மகான் மோகிலாம் சொல்லணும் அப்படின்னா சொல்லி இவன் அந்த துர்வாசனைக்கு இங்கே போய் என்னுடைய கணக்காளர் சொல்லு, வெளியில எல்லாருக்கும் உத்தரவு போட சொல்லு, இனிமே எல்லாருக்கும் ராஜாவுக்கு எல்லாரும் கீழ்படிச்சு நடக்கணும். ராஜா தான் நமக்கு ஈஸ்வரன், அவன் தான் நம்ம நியமிக்கக்கூடியவன், அவனுக்காக தான் எல்லாத்தையும் அர்ப்பிக்கணும் அப்படின்னு தான் சொல்ல சொன்னா அந்த துர்வாசனைன்ற ஒரு ராணியினுடைய அந்தப்புறத்தினுடைய தோழி கிட்ட சொல்லி அனுப்பலாம். ஏன்னா முன்னாட்டுகள் சொல்லி அனுப்பினா சில விஷயங்கள்லாம் சீக்கிரம் போகும். அந்த ரீதியில இங்க துர்வாசனை துர்வாசனை என்ன சொல்றா, எதா ஆஜ்ஞாபீதி பத்ரீச்ச இங்க ரெண்டு பேரும், அதாவது கணவன் ரெண்டு பேரும், அதாவது மகாமோகன் துர்மதி, இந்த தம்பதி ரெண்டு பேரும் என்ன கட்டளை இருக்கிறோம் அது பிரகாரம் நான் நினைக்கிறேன். இது நிஷ்காந்தா அப்படின்னா வெளியே அந்த ஸ்டேஜை விட்டு வெளில போறார். நேபத்தி விஜயதான் தேவா உள்ள திரை பின்னாடி மகாராஜன் வாழ்க, அரசன் ராஜா வாழ்க அப்படின்னு விஜயதான் தேவா அப்படின்னு ஏன்னா கீழே சொன்னாலும் எல்லா நமஸ்காரம் என் போட்டுதான் இருக்கு. அதனால இங்க இந்த மகாமோகாய நமகான்னு சொல்லி அவனுக்கு ஜெயத்தை கொண்டாடுறாங்க. பக்தி க்ஷமம் சமயக்கே இதன்மண்ணு பும்சாம் பிரதமனேன கதி பிரதீபா ஆசா விசேஷமபரம் பிரதிபஸ்யமானஹ மோகேஸ்வர துமிவ பாஜே மயூகமாலி. அதாவது இங்க சூரியனுக்கும் இந்த மகாமோகனுக்கும் ஒரு ஒற்றுமை சொல்ற, ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் சொல்ற. அதாவது இப்போ மகாமோகன் விஷயமாக சொன்னா இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது அப்படின்னு சொன்னா, அவன் என்ன பண்ணா தன்னுடைய மகாமோகனுடைய பேர் எல்லாருக்கும் பரவி கொஞ்சம், அதனால அதாவது எல்லாத்தையும் எப்படி பரவி எல்லாருக்கும் அந்த மோகம் பரவி, மோகன்றது ஆசை தானே, ஏதோ ஒரு விஷயத்த ஒரு ஆசை, அது எல்லாருக்கும் பரவி. தேவர்கள்லாம் என்னை கண்டு பயப்படுதான், இதெல்லாம் மகாமோகன் விஷயத்துல. அதனால அந்த தேவருடைய பதவிகள்லாம் நாம் பறிச்சுட்டு அவளை தோர்த்து அடிக்கணும் அப்படின்னு கீழே சொன்னான். அதனால அந்த நமசப்தங்கள்லாம் என் விஷயம் சொன்னான். இப்ப என்ன பண்ணலாம், சூரியன் எப்படி பிரகாசிக்கிறானோ அதே மாதிரி மகாமகனும் ரொம்ப பிரகாசிக்கிறான். எப்படின்னா சூரியன் தன்னுடைய வெளிச்சத்தை எல்லா இடத்தையும் பிரகாசம் பண்றான். இந்த மகாமகன் என்ன பண்றான், தன்னுடைய காமத்தை காமசாஸ்திரத்தை எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ ரெண்டு பேருக்கு ஒத்துமை, சூரியன் எப்படி சூரியன் தன்னுடைய ஒளி பிரகாசத்தை எல்லா இடத்துலையும் பரவிக்கிறான், அதே நேரத்தில் மகாமோகன் என்ன பண்றான், இந்த காமசாஸ்திரத்தை எல்லா இடத்தையும் பரவிக்கிறான். நம்ம ராஜா என்ன பண்ற, இந்த ஜனங்களுக்கு காமன் அந்த ஒரு வசூல அதாவது சிற்றின்பத்து ஆசை வரணுன்றதுக்காக அவனுக்கு காமத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணுவான். அது தவிர மோட்சத்துக்கு போகாதபடி அவர்களை அந்த பக்தி பிரபத்தி மார்க்கத்தை போக அப்படின்னு சொல்கிறான். இந்த சூரியன் என்ன பண்ண தெரியுமா, அதி உஷ்ணம் ஜனங்களை வெளியில போகாதபடி பண்ணான். மகாமோகன் என்ன பண்ணான், இந்த ஜனங்கள் மோட்சத்துக்கு போகாதபடி அவர்களுக்கு காமப்புரோதாதிகளை உண்டு பண்றான். சூரியன் ஜனங்களை வெளியில வராது என்ன பண்றான், அவன் அதிர்ஷ்டிஷன் உண்டு பண்றான். துப்திக்ஷமம் சமயமேரு மேக விஜயன் பிதன்மண்ணு பும்சாம் நிஜ பிரதமனே கதி பிரதீபா.
அதனால ராஜா என்ன பண்றான், ஆசா விசேஷம் அபரம் பிரதிபட்சமான இவன் ராஜா விவேகன் அழிக்க பார்க்கறான். சூரியன் என்ன பண்றான், மேற்குல போய் நின்று மறையறான். இப்படி 2 பேருக்கும் ஒத்துமை. சூரியன் சொல்வது என்ன, இந்த சூரியன் மத்தியானத்துல ரொம்ப தீஷ்மா இருக்கும் இல்லையா, இதுதான் சாப்பிடுற சமயம். மகாமோகன் எப்படி விவேகனை மோட்சத்துக்கு போக தொலைக்கிறானோ, அத மாதிரி எல்லாரும் மோகத்தை அழிக்கிறானோ, அதாவது மகாமோகன் எல்லாரும் மோகம் எப்படியா பண்றான். மோகம் எப்படி அப்படின்னா ஞானமே தான் போயிடான். சூரியன் என்ன பண்றான், கிழக்க உதிச்சு மேற்க போய் மறைஞ்சு போடுறான். அவனும் அசமம் ஆயிடுறான். இப்படி சூரியன் விஷயத்தையும் இவர் விஷயத்தையும் இந்த சோழத்தை சாதித்த மோகே. அதனாலதான் மோகேஸ்வரன் போட, மோகேஸ்வரன் எல்லாத்தையும் மோகிக்க முடியா பண்றான். உபஹரதி உபஹரதி சுபகர்த்தா மகதா, இதெல்லாம் மகாமோகன் சொல்ற வார்த்தை. உபஹரதி சுபகர்த்தா மகதோ மோகஸ்ய துர்மதி பிரேஷ்யா பல ரிபு வருண கிரகாபியாம் சுவாத்தியம் தாராந்த முஜமாஹரம் ஆகாரம். அதாவது இப்போது சாப்பிடுற சமயம் வந்துருக்கு. இந்த சமயக்காரர் என்ன பண்றான், இந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் வேண்டியதான ஆகாரத்தெல்லாம் என்ன பண்றான், இந்திரன் வருணன் இவருடைய கிரகத்திலிருந்து எடுத்துக்கிறான். அந்த ஆகாரம் எப்படி இருக்குன்னா சுவாத்தியமா இருக்கு, தாராந்தமா இருக்கு. அதான் இங்க சுவாத்தியம் தாராந்தம் உச்சிதம் ஆகாரம். அந்த ஆகாரம் எப்படி இருக்குன்னா சுவாத்தியமா இருக்கு, தாராந்தமா இருக்கு. சரி, இந்த ஆகாரத்தை எதுக்கு இந்திரலோகத்திலிருந்து வருணன் எடுத்து கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த மகாமோகன் அவன் கட்டளைய நாம் சரியா பண்ணலன்னாக்க அவன் நம்மளுடைய பதவி பிடிக்கிடுவான். அதுக்காக அவனை தாஜா பண்ணணுமோ இல்லையோ, அதுக்காக அங்கேருந்து தலகையெல்லாம் கொண்டு ஆகாரத்தெல்லாம் கொடுக்கலாம். இந்த சுவாத்தியம்னா என்ன அப்படின்னா, இது இந்திரலோகத்துல இருந்து வருணல இருந்து வரனால இது அமிர்தம் மாதிரி இருக்குமா. அதுதான் தாராந்தம்னா என்ன, ஒரு ஒரு சுவாமி லைன்ல இல்ல, நான் இப்ப கூப்பிடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் எல்லாரும். இப்ப நான் சுவாமியை கூப்பிடுறேன்.
அடியேன் கண்டினியூ பண்ணலாம் அடியேன். கேக்குறதா? அடியேன் இப்ப கேட்கறது அடியேன், இப்ப கேட்கறது அடியேன். சரி, அதாவது சுவாத்தியம்னா இந்திரலோகத்தின் கூட்டு அன்னத்துக்கு சுவாத்தியம்னு பேர், அதுக்கு அமிர்தம். இந்த தாராந்தம்னா அந்தம்னா முடிவு. இந்த கல்யாண நாள்ல என்ன பண்ணுவா, முதல்ல பெருமையில பிரதானம் சாய்க்கூடாது. அதுக்காக பழத்தை பெருமாளுக்கு அம்சம் பண்ண பழத்தை சாய்ப்பா. அந்த பழத்தை அப்பயே சாப்பிடக்கூடாது. அதை ஆகாரம் முடிச்சா விட்டு கடைசியில தீர்த்தத்துக்கு முன்னாடி அதை சாப்பிடணும். அதுக்கு அந்த பேயம் அப்புறம் தீர்த்தம் மோர் தீர்த்தம் சாப்பிடணும்னா கடைசி உத்தராபூசன் இருக்கு முன்னாடி சாப்பிடணும். அதெல்லாம் உத்தராபூசன் எடுத்தா சாப்பிடக்கூடாது. அதனால தாராந்தம் தான் கடைசி ஆகாரம். அதால முதல்ல ஆத்தியம், சு ஆத்தியம்னா சூன்னா தேவர்கள், அந்த இந்திரனுடைய கிரகத்திலேருந்து எடுத்து வர்றதுக்கு சுவாத்தியம்னு பேர். வருண லோகத்திலிருந்து எடுத்து வர்றதுக்கு அதுக்கு தாராந்தம்னு பேர். இப்படி ரெண்டு விஷயமா சாய்கிறார் உத்தம சுவாமி. அப்படிதான் சாய்கிறார். தாராந்த அந்த எட்டு பேயம் சக்கராதி தற்சகிதம். பேயம்னா பழங்கள், சக்கராதின்னாக்க சக்கரை போட்ட மோர், இதெல்லாம். இப்படி இந்த மாதிரி அன்னங்கள் அதான் வளரிப்புன்னு சொல்ற. வளரிப்புன்னா இந்திரன் தத்கிரகாத்து அவனுடைய வீட்டுல இருந்து. அப்புறம் வருணன். வளரிப்புன்றது இந்திரனுடைய வீடு, வருண கிரகாபியம் அது வருணனுடைய வீடு. சுவாத்தியம் சமீச்சீனம் போஜ்யம், அது ஆகாரத்துக்கு வேண்டியதான, அதாவது கிரமமா சாதிக்கக்கூடியதான வஸ்துக்கள். தாராந்தம் அந்தே, அதாவது ஆகாரத்துக்கு கடைசியில கொடுக்கக்கூடியதான பேயம் சக்கராதி தற்சகிதம். சரி, ஏன் அது அந்த அந்த லோகத்தை எடுத்து வரணும் அப்படின்னு சொன்னா, எப்படி எம்பெருமானுடைய கட்டளைக்கு பயந்து இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இவைகள்லாம் எப்படி உதிக்கிற அவாவா காரியத்தை செய்யறோம். பீஷாஸ்மாத் வாசப்பதேன்னு உபனிஷத்து சொல்ற மாதிரி இந்த காற்று எல்லாம் அவனுக்கு பயந்துட்டு வேலை செய்யுது. அதே மாதிரி இந்த இந்திரன் வருணன்லாம் மகாமோனுக்கு பயந்துட்டு இந்த காரியங்கள் செய்யறான். அதனால தன்னுடைய வீட்டுல இருந்து தன் காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது, அவளை இந்த மாதிரி ஆகாரத்தை கொடுத்து அவளையெல்லாம் வசீகரம் பண்ணும், அதுக்காக பண்றான். ஆக இப்படி இந்த இந்திரல வந்த வருணம் எல்லா தேவர்களையும் பயமுறுத்தி வச்சிருக்கான் மகாமோகன். மகாமோகா கரணன் தத்துவா சாதகுக்கு பிரியே பிராண சப்த அபிலப்பியானாம் சர்வ சரீர வியாபினீனாம் சர்வ சித்தாந்த சம்பதானாம் தேவதானாம் சமர்த்தன சமயம் ஆவேதயதி வைசாலிகா தது சர்விசாவகா சுத்தாந்தம். சரி, நமக்கு வந்து தாரன்னா இந்த தாராந்தம் சொல்லணும் இல்லையா, அந்த தாரான்னா திரவம் நீர் பதார்த்தம். ஆக அந்த அது வந்து உயர்ந்த ஜாதியில் இருக்கவெல்லாம் என்ன பண்ணுவா, கொஞ்சம் கல்லு சாப்பிடுது, அந்த ட்ரிங்க்ஸ் சாப்பிடுது, மதுபானத்தை சாப்பிடுவான். அத மாதிரி இவனுக்கு மதுபானத்தெல்லாம் கொடுக்குறான் அந்த சமையல்காரன் கொண்டு வந்து அப்படின்னு ரொம்ப இந்த சில இடத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். இந்த உபகரதி உபகர்த்தா மகதோ மோகஸ்ய குர்மதி பிரேஷியா, குர்மதி மகாமோனால ஏவப்பட்டவன், பிரேஷியான்னா ஏவப்பட்டவன். யாரு, அந்த சமையல்காரன். அவன் என்ன பண்றான், வளரிப்பு வருண கிரகாஜ்யா, இந்த இந்திரனுடைய வீட்டுல இருந்தும் வருணனுடைய வீட்டுல இருந்தும் சுவாத்தியம் தாராந்தம் உச்சிதமான ஆகாரங்கள்லாம் இவ ரெண்டு பேரும் கிரகத்துல இருந்து எடுத்துட்டு வரான் அப்படின்னு சொன்னோடனே மகாமன் சொல்றான், சரி நமக்கு பிரியே பிராணசப்த அபிலப்பியானாம் சர்வசீர வியாபினாம் சர்வசித்தா சம்பதானாம் தேவதானாம் சமர்த்தன சமயம் ஆவேதேதி
சரி, நமக்கு இப்ப ஆகார சமயம் வந்து நமக்கு இப்ப பேசிட்டே இருக்க முடியும், நமக்கு சமயமே தெரியல. இப்பெல்லாம் இந்த இப்ப ஆள்காரன் கொண்டு நமக்கு வைக்கிறான் பாரு, பரிமாறத்துக்காக கொண்டு வைக்கிறான் பாரு. அதனால இது நமக்கு வந்து ஆகார சமயம் வந்துருச்சு. அது தவிர இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி பரிசேஷனம் பண்ண முடியும். அதனால நமக்கு பசி ஒரு திருப்பி இருக்குது. நம்ம சாப்பிட்றது டைம் நம்ம எதாவது சாப்பிட்றதுக்காக போவோம். ஏன்னா பசி வந்துருச்சுன்னா கண்ணெல்லாம் அலைஞ்சிடும், உடம்பு சோர்ந்து போயிடும், மயக்கம் வரா மாதிரி இருக்கும். இதெல்லாம் வயதுகளே ஒத்துருக்கா. அதனால நம்ம சாப்பிட போகலாம்டா அப்படின்னு சாப்பிட்றதுக்காக உள்ள போறான். இத்தி நிஷ்காந்தா சர்வே, எல்லாரும் அந்த காட்சியில எல்லாரும் கிளம்பிட்டான். இது கவிதாரி சிம்மஸ்ய சர்வதந்திர சுதந்திரஸ்ய ஸ்ரீமத் வெங்கடநாதஸ்ய வேதாந்தார்த்த சங்கல்ப சூரியோதய நாடகே தம்பாத்விபாலம்போ நாம பஞ்சமாங்கா. இது 5வது அங்கம் முடிஞ்சது. டம்பன், தர்பன், இவாள்லாம் மகாமோகன், துர்மதி இவர்கள் காட்சிதான் இது முடிஞ்சது. அடுத்ததாக ஷடோங்கா 6வது அங்கம். மொத்தம் 10 அங்கங்கள். அதுதான் 6வது அங்கம். இதுல சுத்த விஷ்ணம்பா அப்படின்னு சொல்றோம். தரை திறக்கப்படுறது. கதை பிரவிசதி கஞ்சுகி. கஞ்சுகின்னா அந்த யூனிஃபார்ம் போட்டுருக்கோம். யாரு? காவல்கார். யுத்த விஷ்ணம் பண்ண திரையை திறக்கப்படுறது அர்த்தம். கஞ்சுகி இப்ப இவன் சொல்றான், யாரு? காவல்கார். அகம் ஹி தேவஸ்ய மகாமோகஸ்ய தர்ப சம்பவா சம்பவ நாம சதா ஆகம பிரதி ரோதகா பிரதிஹார். நான் யார் தெரியுமா? நான் வந்து தேவசிய மகாமோகசிய தர்ப சம்பவா, அதாவது தர்பனுடைய மகன் நான். என் பேர் தெரியுமா? சம்பன்னு பேர். மகாமனுடைய மந்திரியாக இருக்கக்கூடிய தர்பனுடைய பிள்ளை நான். ஸ்தம்பம்னா என்ன தெரியுமா? இந்த தூண் நிக்கிறத அது யாருக்காவது தலை வணங்குமா? தலை வணங்காது. அதனால அந்த சம்பத்தை போல தலை குனியாம சிபிராவில் நிற்கிறான். அப்படிப்பட்டவன் நான். அதனால அவன் இருக்கிறத சதாகம புரிதல் வரணும். நல்ல வாழலாம் இந்த வர முடியாது. நல்ல வாழலாம் இங்க நல்லவனுக்கு இடம் கிடையாது. இங்க யாராவது நல்லவன் வந்தான்னா அவனை தடுத்து நிற்கிறோம். இது யாருடைய வேலை? காவல்காரனுடைய வேலை. அதனால சொல்றாங்க, வலதி ரதிரலாதிஹி வஷ்ம சோபான கல்பம் பதம் அதிதூரா துர்நிவாரா ஜரேண்யம் ததபி நியதி பூமா சாகுதி நேத்ரயேதி சகஜரதி மயாசோ கைஷவே சம்பிரீதா. அதாவது இவன் சொல்றான், எனக்கு வயசாகி போயிடுச்சு. ஆனா சில பேர் வயசை பார்த்தா நிறைய மதிப்பு இருக்கும். அது ஸ்ரீகளாக இருந்தாலும் இருக்கும், புருஷாலும் உண்டு. அந்த மதிப்பு பார்த்தா அந்த ஏறி போல இருக்கும், கால வச்சு ஏறலாம் போல இருக்கும். அப்படிப்பட்ட வயசாக இந்த கழுத்தனம் எனக்கு தெரிஞ்சு வரல, எனக்கு தெரியாம வந்து அத்தை நீங்க கிட்ட வராதுன்னு சொல்ல முடியல. நான் அந்த மாதிரி இன்னும் வயசாகல, நீ கடன் தான் கிட்ட வரலாம்னு சொல்ல முடியாது. அது தானா வந்துடும், நமக்கே தெரியாது வந்துடும். இப்படிப்பட்ட இந்த கடன் என்ன
குட்டியா இருக்குன்னு கேட்டு வாசப்படி, அதாவது கேட்ல அவன் நிக்க வச்சா யாரோ வந்தா சண்டை போட்டு வெளில அடிச்சுடுவான். இந்த கதை இவனால வேகமா ஓட முடியாது, வயசாயிருக்கு, இவனால வேகமா ஓட முடியாது. அதுக்காக என்ன பண்ணா இவனை அந்த ஸ்திரீகள் அவளுக்கு சாதனை வச்சான். ஏன்னா எல்லாத்தையும் மெயின் கேட் இருக்கிற வாசக்காரன் தானே இவங்க ஒரு வரணும். அதனால இவனால அதுக்காக இவனை அந்த புறத்துல காவலாக வச்சுட்டான். அந்த இடத்துல இளைஞர் வைக்கக்கூடாது. அந்த புறத்துக்கு இடத்துல இளைஞனா இருக்கிறதுனா அங்க காவல்காரன் வைக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நேசம் வச்சுக்குவான். அதுக்காக காரணம் வைக்க வச்சான். இளைஞர்களை வாசம் இதெல்லாம் தேசம் அரசு சாய்க்கிறார். சோபான கல்பம் அந்த மருந்து இருக்கிற மடிப்பு இருக்க பரம்பரை சோமானத்துக்கு படி கட்டினாங்க. அந்த மருந்து படி கட்டின மாதிரி இருக்குமா? அது புரிதா பதம் அது வாரா எனக்கு எனக்கு கழத்தன்மைய என்னால் தடுக்க முடியல. எனக்கே தெரியாம ஒரு கழுத்தம் சதபி நியதி பூம்னா சாதுதி நேத்திர ஏற்றி சகசரதி மயாசு சைசவே சங்கிரகீதா. ராஜாவை என்ன பண்ணா, நம்ம இந்த வாசல் காசுக்கு கையில ஒரு தடி கொடுத்துருவா. இந்த தடிக்கு காவல்காரர்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது சின்னவனா வயசானது. ஆக நான் இந்த வச்சு இந்த கருப்பு தெரியுது. இது நான் பால்யத்து இங்க வந்து பாத்து மேல சேர்ந்தேன். அதுல இருந்து இந்த தடி என் கூடவே இருக்கு. ஆனா அந்த தடிக்கு கழுத்தனம் இல்லை, எனக்கு கழுத்தனம் இருக்கு. அதனால அப்பெல்லாம் நான் ரொம்ப முரட்டு காலையா இருந்தேன். வீட்டெல்லாம் பிடிக்கிட்டு என்னை பார்த்தாலே பயப்படுவான். நான் காவல்காரன் நினைக்கிறேன். எனக்கு இப்ப வயசாயிடுது, வெளியில போக முடியல. பாக்குறேன் மகாராஜா இந்த மாதிரி பார்க்க உனக்கு வயசாயிடுது, நீ தனியா வெளியில போக வேண்டாம் அப்படின்னு போட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்ட. அதுதான் சொல்றேன். நிசங்க சஞ்சரண விக்ன விதாயி நீபியாம் நிஷ்பீடிதோஸ்மி ஜரசாச்ச கிருபாஜ்ஞயாச்ச மத்யோபலக்ஷித மனோரத பங்கதீனா வாஞ்சான சாமியது வயசகலம் பிரசாந்தம். இந்த பயமில்லாத நிசங்கம், பயமே இல்லாத சங்கரண வெளியில போயிட்டு இருந்தேன். அதுக்கு இப்போ தடங்கள் வந்துருக்கு. எதனால? இந்த கழுத்தனத்தினால. அதுக்கு வேற ராஜாவும் எனக்கு வந்து நீ வெளியில எங்கேயும் போக வேண்டாம், என்கிட்ட கழுத்தனம் வந்துட்டு, ராஜாவும் என்னுடைய கழுத்தனை பார்த்து இனிமே முன்ன மாதிரி தான் வேலை செய்ய முடியாது, இந்த இடத்துல ஓரமா உட்காந்துக்கோ அப்படின்னு நிப்பீடி தோஸ்மி ஜரசாஜ கிருபாஜ்ஞயாச்ச. எனக்கு வயசும் என்ன கண்டுபிடிச்சிட்டு கழத்தன்மையும், ராஜாவும் என்ன நீ எங்கேயும் வெளில போட வேண்டாம், இங்கே இரு. ஆக ரெண்டுத்தினாலையும் வயசுனாலையும் நான் வெளியில போக முடியாது ராஜாவுடைய கண்ணா வெளியே மத்தியோபலட்சித மனோரத பங்கதீனா. சரி, ஏன்னா நடுநடு ஆசை வருது. அது வேற ஆசை வருது. ஐயோ நம்ம இப்படி வயசாகி போய் உட்காந்துருக்கோமே, நான் எப்படி எல்லாம் எவ்வளவு காரியம் பண்ணியிருக்கேன், இன்னும் எவ்வளவு ஆசை மாத்திரம் என் மனசுல அப்படியே இருந்துட்டு இருக்கு. வயசுக்கு அதாவது ஆசைக்கு வயசே கிடையாது, அது எல்லா வயசுலயும் வரும். பேப்பர்லாம் கூட பார்த்துருவோம், 80 வயசுல குழந்தை பெற்றுனான்னு நினைக்கலாம். அதனால இந்த ஆசைக்குன்னா அளவே கிடையாது, அதுக்கு வயசும் கிடையாது. ஆனா என் மனசுல மாத்திரம் பல எண்ணங்கள் ஓடினே இருக்கு. ஏன்னா பூர்வத்தில் நான் இவ்வளோ காரியங்கள்லாம் பண்ணியிருக்கேன், எப்படி எப்படியோ அனுபவிச்சிருக்கேன். எல்லாரும் நடுவில் அந்த ஆசையும் வருது. நான் இப்ப கனடா இருந்தவரை கூட ராஜாவோ வெளில போனா சொல்லிட்டான், எனக்கு கழுத்தமே வெளில போனா சொல்லிட்டு, ஆனா ஆசையோ எனக்கு நடுவில் வந்து தொந்தரவு பண்ணுறது. மத்தியோபலட்சித மனோரத பங்கதீனா வாஞ்சான சாமி சகலம் பிரசாந்தம். ஆசையோ ஒழியல.
ஆனா ம், ம், இந்த வயசுனால என் ஆசை நிறைவேறல. அது நிறைவேறினா துக்கம் வருது. வயசான காலத்துல ஒரு மன உறுதி எப்படி இருக்கு தெரியுமா? அது அந்த வயசானவர்களுக்கு தெரியும். அதனால இவன் ரெண்டுத்தையும் பார்த்து விடுவா. ஐயோ நம்ம இப்படி விளையாடுற பாத்தியா இன்னைக்கு பாட்டி, நீங்க சும்மா இருக்க விரும்ப இருக்க மாட்டேன், ஏதாவது உடனே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு யாரு சொல்லு பேர் கூட மிரட்டுவோம் பாட்டிய. அதே அவள் நல்லா திடமா இருக்கு, நீ வாய் முன்னே யாராவது மிரட்ட முடியுமா? வந்து மேல போட்டுருவோம். தாத்தாவா இருந்தாலும் சரி, தாத்தா நீ இப்படிலாம் பேசக்கூடாது, சின்ன பசங்க மிரட்டும். இவன் வயசாயிடுச்சு, சரி என்ன பண்ணுறது, போ நம்ம கடமை அங்கே உட்காந்துருப்பான். ஆனா வயசாயிட்டா அப்ப கஷ்டங்கள் அது ஒரு மாதிரி கஷ்டம் தான். ஒரு காரியத்தை தைரியமா எடுத்து செய்யக்கூடாது வயசாயிடுச்சுனாக்க. ஆனா வீம்பு மாத்திரம் இருக்கும், ரோஷம் ரோஷம் வந்துடும். அவன் என்ன முடியாது, நான் பேசி பீடி ஒத்துறப்பார் அப்படின்னு கை பீடி முடியாது. என்ன என்ன இந்த கண்ணா நீங்க ஒத்துறா அப்படின்னு சொல்றது அதையும் சொல்ல முடியாது. ஏன்னா ஏன் இன்னொருத்த நம்ம கையை நம்பி நடந்தோம் நீ நமக்கு இல்லையாண்ணா அப்படின்னு அந்த வீ கூட அந்த வேஷ்டி எல்லாம் ஒத்துவோம். இதெல்லாம் வயசான இருந்தாலும் ரொம்ப வரும். இதெல்லாம் அதாவது 44 வருஷம் எழுதிருந்தாராம். எழுதிருந்தானாக்க தாத்தால குடும்பத்துக்கு ஐசிங்கர் நியூமன் ஐசிங்கர் பெரிய ஐசிங்கர் 44 வருஷம் சேவிச்சுட்டு சரி எவ்வளோ பார்த்துக்க அப்படின்ட்டு வரான். சரி ஐசிங்கர் டக்குன்னு ஐயோ அப்படின்னு அவர் எழுந்து வரான். பெரிய ஐசிங்கர் 44 ஐசிங்கர் ஐசிங்கர் அப்படி பண்ணிட்டு எல்லாம் பார்த்தா என்னால் முடியாத மாதிரி தெரியல, அதனால நான் வரது இதை பார்த்துக்கணும்னு சொல்லுவேன். ஆனால் இவருக்கு மனசு ஓடாது. சரி நம்ம எதுவும் பெருமாள் தெரிஞ்சுக்காம பெருமாள் செய்வாங்க, பெருமாள் கையில் இருக்க முடியுமான்ட்டு இவரும் பின்னாடி வந்துவேன். அப்போ வந்து ஐசிங்கர் திருப்பியும் இங்கே ஆகட்டமா இல்லை ஆகட்டும் அப்படின்னு சொன்னா அந்த ஐசிங்கர் பண்ணுவேன், இல்லைன்னா அந்த ஐசிங்கர் பின்னாடி வந்து இந்த ஐசிங்கர் திருமணத்தை பண்ணி விட்டுருவேன். இப்படியெல்லாம் மகான்கள் நம்ம. அதனால வயசாயிடுச்சுன்னா ஒரு நிறைய நிர்மாணம் நம்ம புதிய பயன்களும் இதெல்லாம் ரொம்ப அழகா காமிக்கிறேன். இந்த விஷயத்துலாம் பணம் போட்டு காமிக்கிறேன். வயசாயிட்டு திரும்ப உட்காண்டா பாத்தியா நம்ம கையில காசு இல்லை, அதனாலதான் நம்மள அதெல்லாம் சுத்தமா மதிக்கிறது. நம்ம கையில ஒரு காசு இருந்துச்சுனாக்கா ரொம்ப தைரியமா இருக்கலாம். மற்ற பசங்களும் தாத்தா எனக்கு காசு இருக்குடா அவர்கிட்ட வாங்கிக்கலடா அப்படின்னு நம்ம நைஸா வருவோம். பசங்க கூட லட்சியம் பண்ண மாட்டேங்குது. இப்போ கையில பைசா இல்லாதனால நமக்கு பேங்க்கு போய் எடுக்கிறதுக்கு துப்பு இல்லை. இந்த அதாவது ஜிபிஏ பண்றதுக்கெல்லாம் கூட இப்ப தெரியுது இல்லை. எல்லாத்தையும் சின்னவா நம்ப வேண்டியதா இருக்கு. இப்போ அதையோட பேங்க் எல்லாம் போறதே கிடையாது. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ஆயிடுது. எங்க போனாலும் ஜிபே பண்ணிடலாம். நம்ம கையில பைசா எடுக்க முடியும் இல்லை. இதையெல்லாம் கையில பைசா இருந்தாதான் குடும்பம் நடத்த முடியும், வெளியிலே போக முடியும். இப்ப பைசா இல்லாத எவ்வளவு தூரம் வேணாலும் எங்க போகலாம். எல்லாத்தையும் காய்கறி கடைக்கு போனாலும் ஜிபே, எங்க போனாலும் ஜிபேயா இருந்தா சொல்லலாம், ஜிபே பண்ணிடலாம். இப்படி பல நவீனங்கள்லாம் இருக்குது. அந்த காலத்துல கையில பைசா இருந்தாலும் இந்த பேக்கெட்ல கொஞ்சம் அந்த பேக்கெட்ல கொஞ்சம், ஏன்னா எங்கேயாவது குறைஞ்சு கொடுத்தாலும் ஒரு பேக்கெட்ல எடுத்துக்கலாம். அதுக்கு வெளியில போட்டு 3 பையில பணம் போட்டு போகலாம். ஏதாவது ஒரு பை எவனா அசுமானா கூட இன்னொரு பையில பணம் இருக்கும். இப்படி எல்லாம் பயந்துக்கிறது போகலாம். இப்ப எதுக்குமே பயப்பட வேண்டாம். ஆனா வயசாயிடுச்சுன்னா கையில பணம் இல்லைன்னாக்க அதுவே சில பேருக்கு மனசுல ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவும் கூண்டு வீடுக்கும் அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்றீங்க. ஆசாம் சாவது அசேஷ தேக சாதாரண கதி ஜர, சாதாரணமா இருக்கிற உடம்பு கூட கழுது நான் வந்துட்டு எல்லாம் போடும். நகி ஜான பதம் துக்கமேக சோதிது மர்கதி இது இது நீதி விதா. அத மகான்கள்லாம் இது எல்லாருக்கும் மனசுல வயசாயிடுச்சுன்னா நம்மளை எல்லாரும் இழப்பம் பண்றாளே அப்படின்னு தோணும். ஏன் அதுன்னு நினைக்கிறது? இது எல்லாருக்கும் பொதுத்துவமே. இது அப்படிதான் நினைக்க வேண்டாம். நல்லா தைரியமா இருக்கும். நமக்கு எல்லாம் மனசுதான் காரணம். அதனால துக்கம், அதனால பெரியவாள்லாம் சொல்லுவான்,
என்ன சொல்லுவா, நகி ஜானபதம் துக்கமேக, ஒவ்வொருத்தருக்கு தான் இந்த கதை கிடையாது. இதை நினைச்சு இந்த கயத்தை நினைச்சு நீ கவலையே பட வேண்டாம். எல்லாருக்கும் இது, உங்களுக்கு மட்டும் இந்த கழுத்தனம் கிடையாது. எல்லாருக்கும் அந்த வயசு வந்து கழுத்தனம் எல்லாருக்கும் புது. இது நீதி விதா, இதெல்லாம் இதுதான் நீதி அறிஞர்கள் சொல்லுவா. நிருபாஜ்யாது நிஷ்டுரதரா. அதனால நம்ம ஆசையெல்லாம் பூர்த்தி ஆகலன்னு சொல்லிட்டு அந்த கேழ்கப்பையை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். தத்து தத்து விவிஷ்டயாப்தி அதிரோக தைல கதி நமக்கு தாது வர்க்கம் அபிகச்சது சத்ரமுகம் சதிதமருந்துகம் எதுக பக்வபதாய வைத்யா கணம தனமத மேது ரக்ஷிதி மிருதங்கன சக்கரமணம். அதாவது பணம் எங்க இருக்குன்னா நாம ஒருத்தர்கிட்ட வேலை செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு வேலை செய்யாம நமக்கு பணம் இருந்துன்னு வச்சுக்கோ, நாம எதை வேணாலும் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இந்த பணம் சம்பாதிக்கணும் ஆசை வந்துருச்சுன்னா எங்கேயாவது வெளியில போய் சம்பாதிக்குவேன். கடந்து போய் கூட சம்பாதிக்கணும். வெளிநாட்டுக்கெல்லாம் போய் பண்ணலாம். மலை மேல ஏறலாம். இல்ல நம்ம கிட்ட இந்த பித்தளை வெள்ளி இதெல்லாம் இருந்தா அது ஒரு ஆபரணமா பண்ணி விற்கலாமே. தங்கமா இருந்தா ஆபரணம் பண்ணி பண்ணலாமே. நமக்கு சக்தி இருந்தா யுத்தத்துக்கெல்லாம் போலாமே அப்படின்னு தான் மனசுல தோணும். ஆக இதோட என்னன்னா இந்த வயசுனால நான் ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி வயசு இல்லாம இளமையா இருந்ததுன்னா நான் எவ்வளவோ காரியங்கள்லாம் பண்ணுவேன். அதுதான் இந்த ஸ்லோகத்தை சொன்னார். ஆனா இப்ப என்னன்னா வயசு ஆயிடுச்சு, அதனால ரொம்ப துக்கப்படுறேன். அதை விட என்ன கஷ்டம் தெரியுமா? ஒரு மதம் பிடித்த ராஜா அவன் கீழே வேலை செய்யறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம். இவன் சொல்றான், யாரு? கஞ்சுகன் காவல்காரன் தன்னுடைய கழுத்தனையும் விவரிக்கிறான். சுவாமி தேசிய விவரம் எல்லாருக்கும் இந்த கழுத்தனம் வரும். கழுத்தனம் வந்து இந்த மனோபாவங்கள்லாம் இருக்குன்றதுதான் படம் பிடிச்சு காமிக்கிறார். அதுவும் இல்லாத ஒருத்தர் கீழே வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் இழப்பம் தான். அதனாலதான் இந்த காலத்துல ஸ்திரீகள்லாம் என்ன பண்றா, நம்ம சோதமா பயமா சம்பாதிக்கணும் அப்படின்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன். புதுசால் நம்பி இல்லை, இன்னொருத்தர் நம்பி இல்லை. ஏன்னா அவாதத்துல ஒரு காலத்துல ஸ்திரீகள்லாம் கஷ்டப்பட்டுருக்கா. அதுவும் பாலிலேயே கணவன் எழுந்த ஸ்திரீகள்லாம் இருக்கால. அந்த காலத்துல அப்படி எடுத்துட்டானாக்கா அவன் எல்லா வேலையும் செய்யணும் பாவம். ஏன்னா அவளுக்கு சந்ததி கிடையாது. யாராவது எடுத்தா அவன் இன்னொருத்தர் சார் போல தான் அவன் பழக முடியும். ஏன்னா அவளுக்கு ஐவேதி கிடையாது. அதெல்லாம் காலம் மாற இந்த காலத்துல ஆம்பியான கூட லட்சியம் பண்றது இல்லை. ஏன்னா அவன் போய் விட்டு வேலைக்கு போறா. பின்னாடி போயிருக்கும் தெரியாது. நீ தேர்தல் சொல்லி பாருங்கம்மா, ஆம்பியார் பிடுங்கள் இல்லாம மாமனார் பிடுங்கள் இல்லாம மொத்தமா நம்ம கையில் ஒரு பணம் இருக்கு. அந்த பணம் வந்து அவ்வளவு தூரம் அவளை இது பண்றது. அதெல்லாம் இங்க காமிக்கிறேன். ஆஹா பிரத்யங்க கம்ப பரிணர்ச்சித கஞ்சுகேஸ்மின் பர்யாப்த ரூட பலிதே பரதந்திர பிண்டே அக்ஷீணராக மசராமர ஜீவிதாசம் மாமேவ சந்த ஹசதீவ அமாந்தராத்மா. என்ன கஷ்டம் தெரியுமா? நான் இப்போ இந்த கழுத்தனமா இருக்கிறது எனக்கு அவ்வளவு கஷ்டம். என் கையெல்லாம் ஆடுறது. என் கை ஆடுறதுனால நான் போட்டு இருக்க சட்டை இருக்க அது கூட ஆடுறது. வயிறுலாம் நிறைஞ்சு போச்சு. பிரத்யங்க கம்பன்
பரிநர்த்தித கஞ்சு கேஸ்மின் சட்டை எப்படி ஆடுது கை ஆடுதான் அந்த சட்டை ஆடும். பரியாத்து ரூட பலிதே பரதந்திர பிண்டே. அதுவும் இல்லாத இன்னொருத்தருக்கு அடங்கி இருக்க வேண்டியது. இப்ப என்ன ஆத்துல கடை இருந்தா இந்த வரும் எங்கேயும் நீ போகக்கூடாது, நீ எங்கேயாவது போய் ரோட்ல போய் விழுந்து யார் பொறுப்பு, நீ எங்கேயும் போகக்கூடாது உட்காந்து இங்கே அப்படின்னு கொஞ்சம் காலாடி இப்படி நடந்து போயிட்டு நீ யாரும் துணை இல்லாத போகக்கூடாது, நீங்க யாரும் இல்லை ஆசைப்படுறதுக்கு சரி ஆசையே உட்காந்துரும் அப்படின்னு கொஞ்சம் உறக்க சொன்னா எப்படி இருக்கும் அவங்களுடைய நிலைமை. பாத்தியா நம்ம வெளியில் கூட போக முடியல. பாத்தியா அவ சொன்ன அப்படியே சரி உட்காந்துடுறேன் அப்படின்னு உட்காந்துட்டா இவனுடைய சுவாதந்திரம் போகும். அப்பவும் பயப்படும், சின்னதுகிட்டையும் பயப்படும். பெரியவாள்லாம் பாத்தியா இந்த சின்னதுகிட்ட பயப்படும் பெருமாள் என்ன வச்சுக்கான் பாத்தியா அப்படின்னுவா. இதெல்லாம் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். பரதந்திர பிண்ட அக்ஷீண ராகம் அகராம அமர ஜீவிதாசம் இது ஒன்று. என்னன்னாக்க இந்த மாம்ச பிண்டங்க, இந்த மாம்ச பிண்டம் நமக்கு ஆசையை மட்டும் ஆசை மாத்திரம் நாங்க நமக்கு இன்னும் இடமே இருக்கக்கூடாதா? இவ்வளவு நேரத்துல வந்துருக்க நாம எச்சாரு ஒழுங்கா அனுபவிச்சிருக்கோமா? அந்த சமயத்துல பெரியவா கிட்ட இருந்தோம், பெரியவா கிட்ட இருந்து அவளுக்கு பயந்து இருந்தோம், அப்பவும் ஏகாந்தத்துல கிடையாது. சரி அப்படின்னா அப்புறம் நம்ம பெரியவா இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பசங்கள் வளர்ந்து போச்சு, அதுங்களை காப்பாற்றணும். அதனால எங்கேயுமே சம்சாரத்துல நம்ம சுகத்தையே அனுபவிச்சிருக்கிறாரு. சரி நம்ம ரிட்டையர்ட் ஆச்சு, அந்த சமயத்தை அனுப்பலான்னாக்கா எனக்கு வயசு வந்ததுதான் ஒன்றும் அனுபவிக்க முடியல. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு நல்லா இருக்கும். அந்த வயசு கழுத்தரம் வந்தா கூட ஆசை போகல. மாமேவகந்த அததீவ என் நிலைமை பார்த்து நானே சிரிக்கிறேன். நான் எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன். அப்பெல்லாம் நீ யாரா என்ன சொல்றதுன்னு நான் போயிட்டு இருந்தேன். இப்போ அப்படியா நான் பிள்ளை போல சரியா என்னால உனக்கு கஷ்டம் அப்படிதான் அடங்கி போயிட்டு இருக்கும். இதெல்லாம் நினைச்சா நமக்கே சிரிப்பு வருது. எப்படி இருக்கோம் இப்ப எப்படி இருக்கோம், இது எப்படி இருக்கிறோம், பெருமாளை சீக்கிரம் இந்த திரும்பி சேர்த்து விட்டுரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும். அதீவம் அந்தராத்மா எனக்குள்ளேயே நான் சிரிச்சுட்டு இருக்கேன். நான் சொல்றேன் இது ஒரு வேலைக்காரன் கன்சுகன் சொல்றான். தனி சுவாசம் விஜயித்திய அதுக்கப்புறம் அவனை கொஞ்சம் எனக்கே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நிரதிகாரத்தை வண்ணூனம் சுகஸ்ட அதிகாரம். அதாவது யாருக்கையும் வேலை செய்யக்கூடாது, சுதந்திரம் இருக்கும். யாருக்கையும் வேலை செய்யாம இருக்கிறது தான் சுகம். ஆனா என்ன பண்றது? அதவா கிம் அனேன மகாமோக பரவசிய மே முதா நிர்வேதனம். ஆனா என் வயசு படுக்காக இந்த ராஜாவுக்கு கீழே வேலை செய்யணும் அப்படிதான். அதுக்காக இப்ப அதுக்காக ஏன் கவலை பண்ணும்? உனக்கு நீ பணம் வேணும், அதுக்காக நீ இந்த ராஜாவுக்கு வேலை செய்யற, அப்ப எதுக்கு வேதனைப்படுற? வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால சுதந்திரஸ்ய தீக்ஷ்ண தண்டஸ்ய சுவாமினா பிரேஷனே ஸ்டார்ட். அதனால மகாமகன் அவன் என்ன நியமிக்கிறானோ அது பிரகாரம் தான் நாம் நடக்கணும். பிரேஷனே ஸ்டார்ட்டவியம். அவன் என்ன நியமிக்கிறானோ அது போல நடக்கணும். அதி நிபுண பரிஜன உச்சிதம் நித்தியம் ஆச்சரித்தவியம். இந்த ராஜாவோ அவனுடைய கட்டளையை மீறி நடந்தா தண்டிச்சிடுவான். அவன் ரொம்ப அவ்வளவு கொடூரமானவன். அதனால அவன்கிட்ட நம்ம ஜாகிரதையா அவன்கிட்ட நல்ல பேர் வந்து ரொம்ப கஷ்டம். அதனால அவன்கிட்ட ஜாகிரதையா நடக்கணும். அத்தியக்கலு தேவோ மகாமோக தாரக்ஷிக்குதா விபக்ஷ விற்த்தாந்தம் தீதிக்ஷமான விபக்ஷ பூமிஷு கல்மஷ பிரவர்த்தனாய சர்வதர்ம நிர்மூலனே கலோ பிரஸ்தாபிதே. அதனால எங்க ராஜா
அதாவது லோகத்துல இருக்க எல்லாருடைய மனதிலையும் காமிக்கிற சுவாமி தேசிகேந்திர. இப்ப நம்ம மகாமோகன் ராஜா இருக்கிற அவர் என்ன பண்ற, ரொம்ப எதிரிகளை அத்தியசலு தேவோ மகாமகா தார சக்திசா. தார சக்திசான்னா ஒற்றர்கள், அங்கங்க போய் அவளை பார்க்கணும். அதனால எதுக்காக நான் ஒட்டுற இந்த விவேகம் என்ன பண்றா பாரு, லோகத்துல எல்லாரையும் அவன் என்ன பண்றானோ அதுக்கு நம்ம அங்க போய் தடுக்கணும். இப்ப எப்படி நம்ம இந்தியா எல்லைக்குள்ள யாரும் வராதபடி இந்த ராணுவங்கள்லாம் எல்லையை வேலி போடுறாலோ, அந்த மாதிரி விவேகன் வந்து எங்கேயும் அவன் ராஜ்யம் செல்லக்கூடாது. நம்மளுடைய கட்டளை தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதுக்காக ஒற்றர்கள்லாம் வச்சுக்கணும். சாரதா விபக்ஷ விற்த்தாந்தம் தீட்சமான. சரி, அவன் என்ன சமாச்சாரம் கொண்டு வர போறான்? அவனுடைய விவேகனுடைய சிஷ்யர்கள் இவனுடைய புத்திகள்லாம் அழிக்கணும். அதான் புத்தி அழிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் வந்து நல்ல விஷயத்துக்கு போக மாட்டான், கெட்ட விஷயத்துக்கு தான் வருவான். அதனால அப்புறம் தர்மங்கள்லாம் அழிஞ்சுக்குவான். நிதிருஷமான விபக்ஷ பூமிஷு கல்மிஷு. ஆனா இந்த கலி காலத்துல இப்படி ஜனங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ரொம்ப இவன் ஒற்றர்கள் அனுப்பலாம். ஏன்னா ஒற்றர்கள் அனுப்பிச்சு அந்த எதிராளி என்ன பண்றான்னு அவள் வச்சு தெரிஞ்சுப்பான். விபக்ஷ பூமிஷு கல்மிஷ பிரவர்த்தனா. எல்லாருடைய ஹிருதயத்திலையும் கெட்ட எண்ணங்கள் தான் வரணும். கல்மஷம் என்ன மனசுல அவ்வளவு கல்மஷம் உனக்கு தோணுது? நல்ல மனசு தூய்மையா இருந்தா நல்ல எண்ணங்கள் இருக்கும். மனசுல கெட்டத்தன்மை இருந்ததுன்னா கெடுதல் தான் வரும். பிரவர்த்தனாயே தர்ம நீர்மூலனை, தர்மத்தை மொத்தத்தை அழிச்சுடணும். கலவு பிரஸ்தாபித்தே, அதுக்காக ரொம்ப பிரயத்னம் பண்றது. அது யாரு? மகாமோகன் ராஜா. பிரதிபல பேதன உபாய. ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டுக்கணும். எங்க போய் எங்கேயும் இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு வருது. இது எதுக்குடா அப்படின்னா, இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதுக்க அதுக்கு இந்த யாரோ ஒன்று ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு என்னென்னோ போட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த மகாமோகன் என்ன அப்படின்னா, இந்த லோகத்துல எல்லாருக்கும் ஒத்த சண்டை போட்டுக்கணும். சண்டை போட்டாதான் நல்லவனே இருக்க மாட்டான். ஆக எங்க பார்த்தாலும் கலகம் உண்டு பண்ணணும். சுவாமி தேசிகன் இவ்வளவு தூரம் எழுதுறார, இது எல்லாம் பிரத்யேகமா நடக்கிறது. இப்போ தர்மங்கள் நடக்கக்கூடாதுன்னா எவ்வளவு கெடுதல் நடக்குது. அப்படி எல்லாம் சரி, ஒருத்தனை ஓய்காசுக்கு பார்த்தோன்னா இன்னும் ஒருத்தன் வந்திருக்கணும், அவன் ஒரு மாதிரியா இருக்கான். அவன் எல்லாம் கிறிஸ்துவன், அந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்படாமலே அப்படி இருக்கான். அதுக்கே பணம், வெளிநாட்டுல இருந்து பணம் வரல அவனுக்கு. எவ்வளவு கஷ்டம், ஒரு நாட்டை பரிபாலனை எவ்வளவு கஷ்டம். இப்படி பிரதிபலம் வேதன உபாய கோவிதம் பெருசா இருக்கு. இதை நாளைக்கு பார்ப்போம். அதனால இந்த மகாமோகன் ஒற்றர்கள் அனுப்பிச்சிருக்கான். அங்கங்க போய் இந்த கல்வெட்டு எல்லா மனசுலையும் கல்வெட்டத்தை உண்டு பண்ணி தர்மத்தை அழிக்கணும்னு பிரயத்தப்பட்டிருக்கான். இது மேல் விஷயத்த நம்ம நாளைக்கு பார்ப்போம். கந்தாருக்கு சிம்ஹாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த வேதாந்த அத்தியஸ்ரீ நாராயண நமः. ஸ்ரீமதே ஸ்ரீலட்சுமி ஸ்ரீமதே அத்தியஸ்ரீ கிருஷ்ணவாரி மகாதேவியாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ ரமணாயேந்திர மகாதேவியாய நமः.